ஹலோ ஆஸ்பிரன்ஸ், டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மோஸ்ட் ஆஃப் த டிஎன்பிசி ஆஸ்பிரன்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு டவுட், நம்ம செல்ஃப் ப்ரிப்பரேஷன் பண்ணால் இந்த எக்ஸாமை கிராக் பண்ண முடியுமா, அப்படி இல்லைன்னா ஒரு இன்ஸ்டியூட் போனால் தான் நம்மளால் இந்த எக்ஸாமை கிராக் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு செல்ஃப் டவுட்டுங்கிறது ஒரு ஃப்ரெஷ்ஷாக டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்டுக்கும் சரி, இல்லைன்னா ஒரு சீனியர் லெவல் ஆஸ்பிரண்ட்டுக்கும் சரி, ஸ்டில் அது இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இதை பற்றிக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் இது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் எண்ட் ஆஃப் த வீடியோவில் நீங்கள் எந்த ப்ரிப்பரேஷன் மெத்தடை சூஸ் பண்ணால் உங்களுக்கான சக்ஸஸ் ரேஷியோ அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கன்க்ளூஷனுக்கு நீங்கள் வருவீங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணால் என்ன யூஸ் அப்படிங்கிறது நீங்கள் ரொம்பவே தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா நிறைய ஆஸ்பிரன்ட்ஸ் நினைக்கிறது என்னென்னா, இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணாலே போதும் நம்ம வரப்போகிற எக்ஸாமை கிராக் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு மித்துங்கிற சோஷியல் மீடியாவில் ரொம்பவே ரன் ஆகிட்டே இருக்குது. என்னென்னா, நீங்கள் எந்த அளவுக்கு டெடிக்கேட்டடாக உங்கள் ப்ரிப்பரேஷனை ஒரு டைம் ஷெடியூல் போட்டு கரெக்டாக ப்ராப்பராக கொண்டு போனீங்களோ அப்போ தான் உங்களுக்கான அந்த சக்ஸஸ் கிடைக்குமே தவிர, நீங்கள் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணாலே உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு கம்ப்ளீட்டான ஒரு மித்து தான். அது உண்மை கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு கிடைக்கிற ஒரு ஃபியூ பெனிஃபிஷியல் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு டெஸ்ட் சீரியஸ் அங்கே போட்டுக்கலாம். தென் மெயினாக நீங்கள் டிஎன்பிசி குரூப் 1 குரூப் 2 அட்டன் பண்ணுற பர்சனாக இருந்தால் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் போது நீங்கள் உங்களோட ஆன்சர்ட்டை நீங்கள் அதுக்கான ஆன்சர் எழுதி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப் கிட்ட நீங்கள் கரெக்ஷன் வாங்குறது மூலமாக நீங்கள் என்ன மிஸ்டேக்கில் இருந்து அதில் ரெக்கவர் ஆகி வரலாங்கிறதுக்கான ஒரு சொல்யூஷன் அவங்ககிட்ட இருந்து கிடைக்கும். ஏன்னா நீங்கள் செல்ஃப் ப்ரிப்பரேஷன் அந்த இடத்துல பண்ணும்போது நீங்கள் நினைக்கிற நீங்கள் ஒரு ஆன்சர் எழுதிருப்பீங்க ஒரு கொஸ்டினுக்கு, அந்த ஆன்சர் பர்ஃபெக்டாக தான் இருக்குது, இந்த ப்ரெசன்டேஷன் நம்ம சூப்பராக பண்ணியிருக்கோம், இதோட பெஸ்ட்டாக பண்ண முடியாதுன்னு நினைச்சு நீங்களே நினச்சிருப்பீங்க. பட் இன்னொரு பர்சன் அதை கரெக்ட் பண்ணும்போது மல்டிபிள் ஆன்சர் ஷீட் மல்டிபிள் வியூவை நீங்கள் பார்க்கும்போது தான் தெரியும், ஓகே நம்மளை விட பெட்டராக நிறைய பேர் எழுதுறாங்க, நம்மளும் இன்னும் பெட்டராக ஆன்சரை கொண்டு வரலாம். உங்களுக்கான ஒரு வியூ எப்போ கிடைக்குன்னா, ஒரு பர்சன் உங்களை கரெக்ட் பண்ணும்போது அந்த மென்டாரை நார்மலான மென்டாராக இல்லாமல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஸ்டாஃபாக இருந்தால் அது உங்களுடைய சக்ஸஸுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எங்கேருந்து கிடைக்குன்னா, நீங்கள் கண்டிப்பாக எல்லாருக்குமே பர்சனலாக ஒரு பர்ஃபெக்ட் மென்டார் இன்ஸ்டியூட்டில் இல்லாமல் கிடைப்பாங்கன்னா ரொம்ப டவுட். ஸோ அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட் போனால் தான் உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்ட் மென்டார் உங்களை ஒரு மெயின்ஸில் ஆன்சர் ரைட்டிங்கில் இருக்கட்டும் சில விஷயத்தில் கைட் பண்ணி உங்களுக்கு சக்ஸஸ்க்கான ஒரு பாத்துக்கு கொண்டு போகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில பெனிஃபிஷியல் மட்டும்தான் இன்ஸ்டியூட்டில் கிடைக்கிற பட்சத்தில் செல்ஃப் ப்ரிப்பரேஷன் யாரெல்லாம் பண்ணணும் அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் வீட்டிலேருந்து படிக்கிறீங்க, ஒரு 5 to 6 hours படிக்கிறீங்க, என்னால் டெடிக்கேட்டடாக எந்த ஒரு மைண்ட் டைவர்ஷன் இல்லாமல் என்னால் ஃபுல்லாக படிக்க முடியுது நீங்கள் நினைக்கிற பர்சனாக இருந்தால் தயவு செஞ்சு இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணாதீங்க. ஏன்னா திருப்பி நீங்கள் இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் வர கண்டென்ட்டை நம்பி நீங்கள் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணால் தான் நான் கிளியர் பண்ண முடியும்னு நீங்கள் நினச்சி நீங்கள் ஒரு டெடிக்கேட்டட் பர்சனாக ஆல்ரெடி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பிசிஎம் கோர்ஸில் 1 lakh கொடுத்து நீங்கள் படிச்சிங்கன்னா வேஸ்ட். ஏன் நான் சொல்கிறேன்னா, நான் 2019 என்னோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 8 months நான் செல்ஃப் ப்ரிப்பரேஷன் தான் பண்ணேன். ஆஃப்டர் தட் ஃபியூ என்விரான்மெண்ட் அண்ட் இந்த மாதிரி நியூஸில் வரது, இந்த ரேங்க் லிஸ்ட்டில் வரதெல்லாம் எல்லாருமே இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணால் தான் கிளியர் பண்ண முடியுங்கிற ஒரு தாட்டில் மாதிரி நானும் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி பிசிஎம் கோர்ஸில் ஒரு சென்னையில் ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டியில் நான் முடித்தேன். ஆஃப்டர் தட் ஒன்லி நான் ரியலைஸ் பண்ணேன் பெருசாக எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை. ஏன்னா நான் ஆன்லைனில் தான் இன்ஸ்டியூட்டில் கோர்ஸ் எடுத்ததுனால என்னால் பெரிய ஒரு டிஃப்ரென்ஸை ஃபைன் பண்ண முடியல. ரெண்டுமே நான் செல்ஃப் ப்ரிப்பரேஷன் எடுத்த ப்ரிப்பரேஷனும் இருந்தாலும் சரி, இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி இருந்த அந்த ஒரு ப்ரிப்பரேஷனுக்கும் ஒரு 5 to 10% என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ண மாதிரி இந்த டெஸ்ட் சீரியஸ் போடுறது, எதுவும் ஒரு டவுட் இருந்ததுன்னா அதை கிளாரிஃபை வாங்கிக்கிறது அப்படிங்கிறது மட்டும்தான். ஆனால் நீங்கள் நேரில் இன்ஸ்டியூட்டில் போகும்போது ஒரு முக்கியமான ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டை நீங்கள் கெட் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா, மெயினாக அந்த டைவர்ஷன். ஒரு பர்சனுக்கு வீட்டிலேருந்து படிக்கும்போது ஒரு டைவர்ஷன் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் இன்ஸ்டியூட்டில் டேரெக்டாக போய்ட்டு நீங்கள் படிக்கும்போது கண்டிப்பாக அந்த டைவர்ஷன் உங்களுக்கு வராது. ஏன் வராதுன்னா, அங்கே உங்கள் கூட ஒரு கோ ஆஸ்பிரண்ட்ஸ் இருப்பாங்க, அந்த ஒரு என்விரான்மெண்ட் வேறு மாதிரி இருக்கிறதுனால நீங்கள் வேறு எதையும் நினச்சி டைவர்ட் ஆகாமல் கரெக்டாக ப்ராப்பராக ஃபேக்கல்ட்டி நடத்துகிற சப்ஜெக்டில் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க. என்ன வேறு ஏதாவது டவுட் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக கேட்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அப்படி இல்லைனா கோ ஆஸ்பிரண்ட்ஸ் கூட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுவீங்க. ஏதாவது புரியாத கொஸ்டின்ஸ் இருக்கட்டும், இல்லை சில டாபிக்ஸ் கவர் பண்ணணும், அது எப்படி பண்ணலாம், இது எப்படி பண்ணலாம், இந்த ஆன்சர் எப்படி பண்ணலாம்னு சொல்லி மல்டிபிள் ஒரு ஆங்கிளில் நீங்கள் உங்களோட கோ ஆஸ்பிரண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. பட் நீங்கள் வீட்டிலே இருந்தீங்கன்னா அதுக்கான சான்சஸே இருக்காது. நீங்கள் ஒரு ஆன்சரை உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பீங்க, உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் நினைக்கிற ஆன்சர் தான் கரெக்ட், இது பர்ஃபெக்டாக இருக்கும்னு நினச்சி விட்டுருப்பீங்க. பட் அதை விட பர்ஃபெக்ட் ஆன்சருங்கிறது மல்டிபிளாக இருக்கும். அது எப்போ உங்களுக்கு தெரிய வரும்னா, இன்னொரு ஆஸ்பிரண்ட்ஸோட இன்னொரு மல்டிபிள் ஒரு பர்சனோட நீங்கள் கம்யூனிகேட் பண்ணும்போது மட்டும்தான் தெரியும். அது நிறைய பேருக்கு ப்ராப்பராக வீட்டிலேருந்து படிக்கும்போது அது கிடைக்கிறது கிடையாது. ஏன்னா ஒரு இன்ஸ்டியூட் போகும்போது தான் நிறைய பேர் இருக்கிறனால அவங்க கூட உங்களோட ஆன்சராக இருக்கட்டும், உங்களோட வியூவை டிஸ்கஸ் பண்ணும்போது நிறைய ஆங்கிலேருந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் ஆன்சர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது அங்கே மட்டும்தான் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ திருப்பி இதோட கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா,
நீங்கள் டைவர்ட் ஆகாத ஒரு பர்சனாக இருக்கீங்க, டெடிக்கேட்டடாக இருக்கீங்க, வீட்டிலேருந்து படிக்கிறீங்கன்னா அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். உங்களுக்கு தேவை டெஸ்ட் சீரியஸுக்கு தனியாக வந்து நீங்கள் பிசிஎம் கோர்ஸ் தான் எடுக்கணும் அவசியம் கிடையாது. நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே நீங்கள் ஜஸ்ட் 4,000 to 5,000 பே பண்ணாலே உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்க்கான டெஸ்ட் சீரியஸ் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டியூட்டில் அட்டன் பண்ணலாம். இப்போ கூட வந்து இன்னும் 2 months நமக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம் இருக்குது. ஆனால் பாருங்கள், நிறைய இன்ஸ்டியூட்டில் ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரியஸ் வந்து 4,000 to 5,000 வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அதுவும் பே பண்ண முடியாமல் கஷ்டமான ஒரு நிலைமையில பேட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸில் நீங்கள் இருக்கீங்கன்னா நோ ப்ராப்ளம். டெலிகிராம்லேயே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட்டில் போகிற பெய்டு குயிஸை கூட நமக்கு வந்து டெலிகிராமில் ஈஸியாக ஃப்ரீயாக கெட் பண்ணிக்கிற ஆப்ஷன் நமக்கு நிறைய வந்துருச்சு. ஸோ ஆன்லைனில் தெர் ஆர் லாட் ஆஃப் ஃப்ரீ மோக் டெஸ்ட் எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் வந்ததுனால ஸ்டில் இன்னும் நம்ம பே பண்ணி தான் குயிஸ் எடுக்கணுங்கிற ஒரு மென்டாலிட்டி மாற்றலாம். எதுனாலும் கிடைக்கிறதுனா நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலும் சரி, டெலிகிராமில் சர்ச் பண்ணாலும் சரி, இல்லை அப்படின்னா யாரோ இன்ஸ்டியூட்டில் ஒரு பர்சன் படிச்சிருப்பார், அவர் எடுத்துருப்பார் டெஸ்ட், அவர்கிட்ட நீங்கள் பர்சனலாக டெலிகிராமில் கனெக்ட் பண்ணி அவர்கிட்ட இருந்து நீங்கள் கொஸ்டின்ஸை வாங்கினா கூட போதும், உங்களால் ஈஸியாகவே கெட் பண்ணிக்க முடியும். நீங்கள் இன்ஸ்டியூட்டில் போனால் தான் கிளியர் பண்ண முடியும், இன்ஸ்டிடியூட்டில் போனால் மட்டும்தான் என்னால் பெய்டு மெட்டீரியலை வாங்க முடியும், பெய்ட் குயிஸ் எடுக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இப்போ எல்லாமே இன்டர்நெட்டில் நமக்கு அவைலபிளாக வந்துருச்சு. டெலிகிராம் எப்போ வந்ததோ அப்போதுலேருந்து எல்லா மெட்டீரியல்லேருந்து ஒரு எந்த சப்ஜெக்டாக இருக்கட்டும், ஒரு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2, 2A1 இல்லை யூபிஎஸ்சி எல்லா ப்ரிப்பரேஷனுக்கான எல்லா பிடிஎஃப்லேருந்து எல்லா குயிஸ்லேருந்து எல்லாமே நமக்கு ஃப்ரீயாகவே வந்துருச்சு. ஈவன் ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்ஸோட பிடிஎஃப் கூட எந்த புக்ஸுக்கும் உங்களுக்கு அவைலபிள் இருக்கும், இல்லாத புக்ஸே கிடையாதுங்க. அந்த அளவுக்கு நம்ம வந்து மாறினதுனால நம்மளால சோர்ஸை ஈஸியாக எங்கே இருந்தாலும் நம்ம வாங்க முடியும். ஸோ இன்ஸ்டியூட்டில் போனால் மட்டும் தான் கிடைக்குமா அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா நம்ம அட்டன் பண்ணுறது ஜென்ரல் ஸ்டடீஸ் தான். நம்ம வந்து ஒரு டெக்னிக்கல் சப்ஜெக்ட், இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்டோ இல்லைனா ரொம்ப ஹார்டான சப்ஜெக்ட்டோங்கிறது நம்ம எழுத போகிறதில்ல. ஜென்ரல் சப்ஜெக்ட்டில் இந்தியன் பாலிட்டி, இந்தியன் ஜியோகிராஃபி, இந்தியன் எக்கனாமி, இந்தியன் ஹிஸ்ட்ரி, ஸோ தீஸ் ஆர் த டைப் ஆஃப் இந்த சப்ஜெக்ட்ஸ் தான் நம்ம வந்து படிக்க போகிறோம். இது வந்து ரொம்ப ஹார்டான சப்ஜெக்ட்ஸ் கிடையாது. ஒருத்தர் சொல்லி கொடுத்து தான் நமக்கு இது புரியணும் அப்படிங்கிற நெசசிட்டியில் நம்ம இது இல்லை. அப்போது இதை நீங்கள் வீட்டிலேருந்தே ஸ்டடி பண்ணாலே ரொம்பவே என்னாஃப். ஏன்னா நீங்கள் வீட்டிலேருந்து இதை படிக்க முடியும், நீங்கள் இன்ஸ்டியூட்டில் போனால் தான் படிக்குங்கிறதுக்கு அவசியம் கிடையாது. ஒருவேளை இதுலேருந்து உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது, எனக்கு இந்த இந்தியன் ஜியோகிராஃபியில் ஒரு டவுட் இருக்குது, இந்தியன் எக்கனாமியில் எனக்கு இந்த மாதிரி 5-year பிளானில் ஒரு டவுட் இருக்குது, இல்லை வேறு கான்செப்டில் டவுட் இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அதுக்குமே நீங்கள் இன்ஸ்டியூட்டில் போகணும்னு அவசியம் கிடையாது. தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் அவங்க சார்பாக நமக்கு வந்து ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டருங்கிற ஒரு யூடியூப் சேனலில் நல்ல ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃபை வச்சு ரெஸ்பெக்டிவ் சப்ஜெக்ட்ஸுக்கு வந்து அவங்க 1 hourக்கு ஒரு டாப்பிக்கில் வந்து சிலபஸாக கவர் பண்ணி ஃபுல்லாக வீடியோ போட்டிருக்காங்க. அந்த வீடியோ பார்த்தாலே போதும், உங்களுக்கான இருக்கிற டவுட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிளியராக இருக்கும். அதேமாரி அவங்க கவர் பண்ணாத டாப்பிக்லேருந்து உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குன்னா சிம்பிள், அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க, அவங்க சொல்லியிருக்க அந்த வீடியோலேயே கமெண்ட் பண்ணுங்கள், அவங்க அதுலேயே வந்து ரிப்ளை பண்ணி உங்களுக்கு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நமக்கு நிறைய அவைலபிள் இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து லேக்ஸ் கணக்கில் பே பண்ணி இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி தான் படிக்குங்கிற அவசியம் நமக்கு கிடையாது. ஸோ இது உங்களை பொறுத்தவரை தான், எல்லாம் உங்கள் மைண்ட் செட் பொறுத்து தான். உங்கள் மைண்ட் செட் நான் வீட்டில் இருக்கேன், எனக்கு டைவர்ட் ஆகுது, என்னால் படிக்க முடியல, எனக்கு இன்னும் ஒரு இன்ட்ராக்டிவ் கம்யூனிகேஷன் வித் கோ ஆஸ்பிரண்ட்ஸோட வேணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து லேக்ஸில் பே பண்ணிவிட்டு இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த ஒரு ஃப்ளோக்கு போகலாம். இல்லை எனக்கு பேட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இருக்குது, நான் செல்ஃப் ப்ரிப்பரேஷன் தான் பண்ணிகிட்ருக்கேன், இதை நான் கண்டினியூ பண்ணால் எனக்கு சக்ஸஸ் கிடைக்குமான்னு ஒரு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கவலைப்பட வேணாம். நீங்கள் போயிட்டுருக்க கரெக்டான பார்த்து தான் உங்களால் கண்டிப்பாக முடியும். ஆனால் மறக்காமல் குயிஸ் மட்டும் எடுங்க, அப்டேட்டட் வித் கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸுமே பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் மந்த்லி மேக்னீசியன் எல்லா இன்ஸ்டிடியூட்டோட மந்த்லி மேக்னீசியனும் ரொம்ப ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. ஒரு யூபிஎஸ்சி லெவலில் ஒரு விஷன் ஐஏஎஸில் இருந்து ஒரு டிஎன்பிஎஸ்சி லெவலில் வந்து ஒரு வெற்றி ஐஏஎஸ் அகாடமியாக இருக்கட்டும், ஒரு சங்கர் ஐஏஎஸ் அகாடமியாக இருக்கட்டும், எல்லா கரண்ட் அஃபேர்ஸ் மந்த்லி மேக்னீசியன்ஸும் நமக்கு டெலிகிராமில் ஈஸியாக ஃப்ரீயாக அவைலபிளாக கிடைக்கிற பட்சத்தில் நீங்கள் அதோட அப்டேட்டடாக இருங்க. கரண்ட் அஃபேர்ஸ் ஏன்னா இன்ஸ்டியூட்டில் இருக்கிறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்க குரூப் கிரியேட் பண்ணி அவங்க அனுப்பிடுவாங்க. ஸோ அவங்க ரீட் பண்ணிடுவாங்க. நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு டெலிகிராமில் வாங்க பாருங்கள். மந்த்லி மேக்னீசியன் எடுத்துக்கோங்க. நியூஸ் பேப்பர் வந்து ஃப்ரீயாக ஹிந்து பேப்பர் கூட நீங்கள் பே பண்ணணும் அவசியம் இல்லை. அதுக்குமே ஏகப்பட்ட குரூப் இருக்குது இந்த மாதிரி ஃப்ரீயாக ஹிந்து பேப்பரை வந்து அனுப்புறதுக்கு. ஸோ அங்கேயும் நீங்கள் அந்த மெட்டீரியலும் எடுத்துக்கலாம். பெய்டு குயிஸை வந்து நீங்கள் ஃப்ரீயாக வாங்குறது கூட டெலிகிராமில் அதுக்கும் சேனல்ஸ் இருக்குது, அங்கேயும் வாங்கிக்கலாம். ஒருவேளை சேனலில் கெட் பண்ணிக்க முடியலன்னா யாராவது இன்ஸ்டியூட்டில் வந்து நீங்கள் ஆல்ரெடி கரண்ட் பேட்சில் போயிட்டு இருக்க பர்சனை நீங்கள் கூட டெலிகிராமில் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ ஹெல்பிங் மைண்ட் பண்ணுற ஆஸ்பிரண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட காண்டாக்ட் பண்ணுற மூலமாக நீங்கள் ஈஸியாக 1 lakh பே பண்ணி பண்ணணுங்கிற நெசசிட்டிலேருந்து நீங்கள் ஃப்ரீயாக டெடிகேஷனாக செல்ஃப் ப்ரிப்பரேஷன்லேருந்து கூட சக்ஸஸ் ஆகலாம். ஸோ இட்ஸ் இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணணுமா செல்ஃப் ப்ரிப்பரேஷனாக அப்படிங்கிற கன்க்ளூஷன் வந்தால் இட்ஸ் கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன் யூ ஒன்லி தான். ஸோ நீங்கள் என்னங்கிறத முடிவு பண்ணிவிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷனை கரெக்டான பாத்தில் கொண்டு போயிட்டு வரப்போகிற எக்ஸாமில் நீங்கள் கிளியர் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது நம்புகிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் த அப்கமிங் வீடியோஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.